The sun rotates around its center once in 27 days. What will be the period of revolution if the sun were to expand to twice its percentage? Percentage is 2 times increase ஆகுறாங்க. 2 times இருக்கும் பொழுது அதே மாதிரி வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அதோட ரேடியஸில் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த பீரியட் ஆஃப் ரிலேஷன் கேட்டுருக்காங்க, டைம் பீரியட் கேட்டுருக்காங்க. அசிங் சன் டு பி ஏ ஸ்பியர் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டி, ஒரு ஸ்பியராகவும் டென்சிட்டி யூனிஃபார்மாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆங்குலர் மொமெண்டம் கண்டிஷன் படி I ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ I1 ஒமேகா 1 ஈக்குவல் டு I2 ஒமேகா 2. இப்போ ஒமேகா 2 மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா I1 ஒமேகா 1 பை I2 வரும். சரியா? இப்போ மொமெண்டம் இனர்ஷியா ஃபார் சாலிட் ஸ்பியர், ஏன்னா திஸ் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சாலிட் எக்ஸ்டர்னு, ஸோ 2/5 mr² வரும். சரியா? ஸோ அப்போது I1 I2னால I1 mr1², அதே மாதிரி I2 ஈக்குவல் டு 2/5 mr2². இப்போ எம்ங்கிறது சேம் தான், ஏன்னா மாஸ் சன்னு தான், ஒரே ஒரு சன் தான் இருக்குது. ஸோ மாஸ் காஸ்ட். R2 வந்து 2 டைம்ஸ் R1 கொடுத்துருக்காங்க. ஸோ R2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் R1. சின்ஸ் I இஸ் ஒப்போஸ் டு R² அப்படிங்கிறதால உங்களுக்கு I2 வந்து 2 டைம்ஸ் வரும். ஏன்னா இருக்கவே 2 டைம்ஸ் I2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் R2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் R1 கொடுத்துருக்கால உங்களுக்கு இங்கே I ப்ரொபோஷனல் டு R² வருது. இங்கே உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் இதுலேருந்து இன் ஜென்ரல் என்ன பார்த்தோன்னா உங்களுக்கு I ப்ரொபோஸ் டு R². அப்போ I1 ப்ரொபோஸ் டு R1², I2 ப்ரொபோஸ் டு R2². அப்போ வந்து என்ன I2 என்ன வரைக்கும் போஸ்ட் R²ல R2 ஈக்குவல் டு R1ங்கிறதால உங்களுக்கு 4R1² வரும். R1² I1 சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ I2 ஈக்குவல் டு 4I1 வந்துடும். சரியா? அப்போது உங்களுக்கு இங்கே I1 ஒமேகா 1 I2 வந்துருக்கா. அப்போ வந்து என்னது I1 ஒமேகா 1 I2 வந்து 4 டைம்ஸ் I1 இந்த படி. அப்போது வந்து இந்த I1 அடிப்படி வரும். அப்போது ஒமேகா 2 ஈக்குவல் டு என்னது ஒமேகா 1/4 வந்துடும். இதுதான் டைம் பீரியட் T ஈக்குவல் டு 2π ஒமேகா. இப்போது T1 T2 பிரித்து வச்சுங்களேன். உங்களுக்கு T1னா உங்களுக்கு இங்கே ஒமேகா 1 வரப்போகுது, T2னா 2π ஒமேகா 2 வரும். அப்போது T2/T1 ஈக்குவல் டு ஒமேகா 1/ஒமேகா 2 வந்துடும். இந்த ரேஷியோ எடுத்தாலும் சரி. இப்போ நமக்கு வந்து என்னது ஒமேகா 1 அப்படி இருக்கட்டும். ஒமேகா 2க்கு என்னது ஒமேகா 1/4 இப்போ அடிச்சு போட்டுரும். அப்போ என்ன வந்துடும் ஒரு 4. இப்போ T2/T1 ஈக்குவல் டு 4னா T2 ஈக்குவல் டு 4T1 வந்துடும். T2 வந்துடும், அவ்வளோதான். இப்போ T1 என்னது ஆல்ரெடி 27 days கொடுத்துருக்காங்க. அப்போ T2 ஈக்குவல் 4 டைம்ஸ் 24 போது 4 × 27 108. ஸோ 108 days. ஆப்ஷன் 4 is correct. Thanks for watching. Keep watching. Subscribe and share.